ஒரு மனிதன் ஏழைகளை சந்தித்தால் அவனுக்கு இரக்கம் வரலாம். ஆனால் ஏழைகளின் முகத்தில் கிறிஸ்துவை பார்த்து அவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்த ஒரு புனிதர் செயின்ட் லூயிஸ் ஆல்பர்டோ ஹர்டாடோ 1901ல சிலி நாட்டுல பிறந்திருக்காரு. சின்ன வயசுல இவருடைய குடும்பம் அதிகமான பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருக்கு. வறுமையிலேயே வாழ்ந்திருக்காரு. இவர் சந்தித்த கஷ்டங்கள் இவருடைய இதயத்தில் ஏழைகளுக்கான அன்பை விதைத்திருக்கு. சட்டம் படித்ததுக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் கடவுளுக்காக அர்ப்பணித்திருக்காரு. குருத்துவ அருட்பொழிவை பெற்றிருக்காரு. தேவாலயத்துக்கு உள்ள மட்டுமே பணி செய்யாமல் சிலியின் தெருக்களுக்கு வந்திருக்காரு. வீடற்ற மக்கள், உணவின்றி தவிக்கும் மக்கள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை செஞ்சிருக்காரு. ஒரு நாள் இரவு நேரத்துல சாலை ஓரமா குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த வீடற்ற ஒரு மனிதரை சந்தித்திருக்காரு லூயிஸ். அவரை பார்த்ததும் இது இயேசு வல்லவா அப்படிங்கிற உணர்வு இவருடைய இதயத்துல தோன்றியிருக்கு. ஏழை மக்களுக்கு தேவையான உணவு, உடை மற்றும் உறைவிடத்தை தயார் செய்வதற்காக ஒரு இயக்கத்தை துவங்கியிருக்காரு. அந்த புகழ்பெற்ற இயக்கம்தான் ஹோகர் டி கிறிஸ்டோனு அழைக்கப்பட்ட கிறிஸ்துவின் இல்லம். ஏழைகளுக்கு உதவுவது மட்டுமே இவருடைய நோக்கமாக இல்லை. எல்லா மனிதனுக்கும் கண்ணியத்தோடு இங்கு வாழ சம உரிமை உண்டு அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. வறுமைக்கான காரணங்களை எதிர்த்து சமூக நீதிக்காக குரல் கொடுத்திருக்காரு. மென்சஜா அப்படிங்கிற கத்தோலிக்க சமூக இதழை துவங்கியிருக்காரு. இறை நம்பிக்கையும் சமூக பொறுப்பும் ஒன்றோடொன்று இணைந்தது அப்படின்னு மக்களுக்கு போதிச்சிருக்காரு. இறுதியா தன்னுடைய 51வது வயசுல புற்றுநோய் பாதித்து இறந்து போயிருக்காரு செயின்ட் லூயிஸ். ஆகஸ்ட் 18 செயின்ட் லூயிஸ் ஆல்பர்டோ ஹர்டாடோ ஃபீஸ்ட் டே.